ஹாய், இன்னைக்கு நம்ம ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு 1 hour ஆக போகுது. கரெக்டாக வந்துட்டு நம்ம ஃப்ளைட்டோட டிபார்ச்சர் டைமிங் பார்த்துட்டிங்கன்னா 1:30 மதுரை ஏர்போர்ட்லேருந்து டிபார்ச்சர் கிளம்பும். ஸோ 1:30 கிளம்புற ஃப்ளைட் வந்துட்டு 2:30க்கு சென்னையில் லேண்ட் ஆகிடும். ஸோ மதுரை ஏர்போர்ட் வந்துட்டு சென்னைக்கு கரெக்டாக ஒரு 600-700 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் பஸ்ஸில் வரதா இருந்தாலும் சரி, ட்ரெயினில் வரதா இருந்தாலும் சரி, ஒரு 8 மணி நேரம் ஆகும் வரத்துக்கு. பட் ஃப்ளைட்டில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 hour தான். அதுலேயும் வந்துட்டு ஒரு 10 minutes டேக் ஆஃப் அண்ட் 10 minutes லேண்டிங் போக 40 minutes தான் நீங்கள் வந்துட்டு பறக்கவே செய்வீங்க. ஸோ நம்ம மதுரை ஏர்போர்ட்டுக்கு வரதா இருந்தால் கரெக்டாக வந்துட்டு ஃப்ளைட்டோட டிபார்ச்சர் டைமிங்லேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தால் நல்லது. ஏன் அப்படின்னா வந்துட்டு மதுரை ஏர்போர்ட் வந்துட்டு சென்னை ஏர்போர்ட் மாதிரி சிட்டிக்கு நடுவில் இல்லை. மதுரை ஏர்போர்ட் வந்துட்டு சிட்டிக்கு வெளியில் இருக்குது. ஸோ கரெக்டாக ஒரு 2 hours ட்ராவல் ஆகும். இல்லை மினிமம் வந்துட்டு ஒரு டிராஃபிக்கை பொறுத்தளவுக்கு ஒரு 1 hour ட்ராவல் டைம் தேவைப்படும். ஸோ இந்த மதுரை ஏர்போர்ட் வரத்துக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டோடனே பார்த்துட்டிங்கன்னா மதுரை ஏர்போர்ட்குள்ளே உள்ள சப்தகிரி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்குள்ளே போர்டிங் கார்டு வாங்கினக்கப்புறம், இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் அங்கே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போதைக்கு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் ஃபுட் என்றைக்குமே வந்துட்டு ஏர்போர்ட் உள்ளே வந்துட்டிங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளைட்டுக்கு ரொம்ப நேரம் முன்னாடி வந்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு உள்ளே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம், தாராளமாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றலாம். தட்ஸ் நாட் அட் ஆல் இஷ்யூ, அது பிரச்சனை கிடையாது. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா மதுரை ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது உள்ள. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ளைட் ரேடாரில் செக் பண்ணுறோம் நம்ம ஃப்ளைட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. AA671 மதுரையிலேருந்து சென்னைக்கு ஜஸ்ட் ஒரு நிமிஷத்தில் தரையிறங்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற ஃப்ளைட்டு தான் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஃப்ளைட்டோட ஆக்சுவல் டிபார்ச்சர் டைம் பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் 9 o'clock மும்பையிலேருந்து சென்னைக்கு வரும். 11 o'clock சென்னைக்கு வந்துட்டோம்னா 11:45க்கு சென்னையிலேருந்து கிளம்பி மறுபடியும் வந்துட்டு மதுரைக்கு கரெக்டாக வந்துட்டு ஒரு 12:30 அந்த மாதிரி ரீச் ஆகிடுவோம். ஸோ மறுபடியும் ஒரு 1:30க்கு இங்கேருந்து கிளம்பி அங்கே 2:30க்கு போயிடுவோம். மறுபடியும் வந்துட்டு 15:30 அதாவது மதியானம் ஒரு 3:30க்கு கிளம்பி மறுபடியும் மும்பைக்கு சாயந்தரம் ஒரு 5:30க்கு போயிடும். ஸோ இந்த ஃப்ளைட் தினமும் ஆப்ரேட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே காலங்காலத்தில் ஒரு பைலட் கிளம்புறாரு மும்பையிலேருந்து அப்படின்னா அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு சாயந்தரம் 6 o'clock 8 o'clock ஆகிடுது. ஸோ இப்போ நீங்கள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஒரு ஏர்கிராஃப்டை பார்க்குறீங்க. ஸோ இது வந்துட்டு டைரக்ட் ஃப்ளைட், அதாவது சென்னையிலேருந்து கிடையாது, மதுரையிலேருந்து இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு சிங்கப்பூர் கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஃப்ளைட்டோட ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் இருக்கும். कप्तान अभिजीत जेडी कमांड में है और फ्लाइट डेक में के साथ फर्स्ट ऑफिसर हर्ष मिनोचा है। मेरा नाम विनय शिंदे है और मैं आपका कैबिन वेलकम टू ऑल आवर फ्लाइंग स्टाफ मेंबर्स। आवर फ्लाइट AI 672 is from Madurai to Mumbai via Chennai. Flight time expected to be approximately 48 minutes. फ्लैप को उठाएं और सिरों को अलग करें। कैबिन में दबाव में कमी होने पर ऊपर बने पैनल से ऑक्सीजन मास्क अपने आप नीचे आ जाएंगे। ऑक्सीजन मास्क का उपयोग खींचे ना पर मुंह लगाएं और सामान्य रूप से सांस लेते रहे। अपना मास्क लगाने के बाद अन्य अतिथियों की मदद करें। शिशुओं के लिए अतिरिक्त ऑक्सीजन मास्क उपलब्ध है। इस विमान में 8 आपातकालीन निकास है। 2 दरवाजे सामने, 2 दरवाजे पीछे और विंग्स के ऊपर 4 खिड़कियां हैं। इन्हें निकास से पहचाना जा सकता है। आपात स्थिति में फ्लोरेसेंट पट्टियां जलेगी और आपको नसी की निकास तक पहुंचने का रास्ता दिखाएगी। आपका नसी की आपातकालीन निकास आपके पीछे की ओर भी हो सकता है। अपनी और अपने अतिथियों की सुरक्षा के लिए आपात स्थिति में अपना सारा सामान विमान में ही रहने दें। कृपया सीट पॉकेट में उपलब्ध सुरक्षा सूचना कार्ड में दी गई जानकारी को ध्यानपूर्वक पढ़ें। धन्यवाद।
ஸோ இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் வந்துட்டு டெய்லி ஃப்ளைட், தினமும் வந்துட்டு மதுரையிலேருந்து சிங்கப்பூருக்கு போகிற டைரக்ட் ஃப்ளைட் இது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு சென்னைக்கு வந்து தான் நீங்கள் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மதுரைக்கு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் மதுரை ஏர்போர்ட்டில் வந்து டைரக்ட் ஃப்ளைட் மதுரையிலேருந்து சிங்கப்பூருக்கு டெய்லி வந்துட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் இருக்குது. ஸோ மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஆப்ரேஷனல் ரன்வே. ஸோ இந்த ஒரு ரன்வேல தான் வந்துட்டு எந்த ஃப்ளைட்டாக இருந்தாலும் டேக் ஆஃபும் ஆகணும், லேண்டிங்கே ஆகணும். ஸோ மதுரை ஏர்போர்ட் எப்பவுமே வந்துட்டு ரொம்ப பிஸியாலாம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஃப்ளைட் வரும். மொத்தம் 3 ஏரோ பிரிட்ஜ் இருக்குது. 3 ஏரோ பிரிட்ஜிலும் சைமல்டேனியஸாக பேசஞ்சர்ஸ் வந்துட்டு ஏர்கிராஃப்டில் வந்து டார்மாக் பில்டிங்கு போகலாம். ஸோ இந்த வீடியோவில் தூரத்தில் ஒரு மலை தெரியுது பார்த்துட்டிங்களா? ஸோ அது மலை வந்துட்டு திருப்பரங்குன்றம் மலை அது. ஸோ இங்கேருந்து திருப்பரங்குன்றம் மதுரை ஏர்போர்ட்லேருந்து திருப்பரங்குன்றம் போனோம்னா ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு திருப்பரங்குன்றம் போய் சேர்ந்துடலாம். ரொம்பவே கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மதுரை ஏர்போர்ட்டில் இருந்து நம்ம இப்போ ரன்வேல கிளம்ப போகிறோம். ஸோ ரன்வேயோட ஃபுல் வியூ வந்துட்டு இந்த வீடியோவில் நல்லாவே தெரியும். ஸோ மதுரையில் ஏர்போர்ட்டில் இருந்து டேக் ஆஃப் ஆகும் போது பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ரோட்டில் இருந்து வேடிக்கைலாம் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட் உள்ளே இருந்தே வந்துட்டு வெளியில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூஸ்வலாக வந்துட்டு மதுரையிலேருந்து மெட்ராஸ்க்கு வர்றதுக்கு 3 ஃப்ளைட் இருக்குது. ஏர் இண்டியா, இண்டிகோ ஏர்லைன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸ். ஸோ காஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா மதுரையிலேருந்து சென்னை வரத்துக்கு ஒரு 3500லேருந்து 4500 ஆகும். ஸோ மேபி நீங்கள் வந்துட்டு ஒரு 1 மந்த் பிஃபோர் புக் பண்ணிங்கன்னா 3800 இன்க்ளூடிங் டேக்ஸில் நீங்கள் முடிக்கலாம். இல்லைனா 4500 அமௌண்ட்டில் முடிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கடைசி நிமிஷத்தில் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் ஆகிடும். ஏன்னா வந்துட்டு மதுரை சென்னை இதுக்கு நடுவில் நிறைய பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறதுனால டிமாண்ட் ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ரேட்டுக்கு அவங்க வந்துட்டு செல் பண்ணிட்டுறாங்க ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை. ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட் வந்துட்டு கிளம்பி டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்கை வந்துட்டு ரொம்ப கிளியராக இருக்குது, ரொம்ப சன்னியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வீடியோ வந்துட்டு என்னதான் செல்ஃபோனில் எடுத்தால் கூட உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம்னா வெளியில் இருக்க அந்த வெயில் தான். ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு லைட் பவர் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு லைட் இருந்தாலே உங்களுக்கு ஓவராக ஒரு வீடியோ நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் தயவுசெய்து விண்டோ சீட்டில் தான் உட்காரதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கூட வந்துட்டு ஒரு ஏவியேஷன் கூலிங் கிளாஸ், அதாவது ஒன்றும் இல்லை ஒரு நார்மல் நல்லதாக ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு விண்டோக்கு வெளியில் வந்துட்டு அந்த வியூ நல்லா என்ஜாய் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கூலிங் கிளாஸ் எதுவுமே போடலை, நான் விண்டோ சீட் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அப்படின்னா வெயில் வந்துட்டு உங்கள் முகத்திலே அடிக்கும். ஸோ முகத்திலே அடிக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் ஃபேஸ் வந்துட்டு பேர்டன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கண்ணை கூட சரியாக திறக்க முடியாது வெயில்னால. ஏன்னா சூரிய ஒளி டைரெக்டாக வந்துட்டு கண்ணில் அடிக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து வந்துட்டு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த 1 hour ஃப்ளைட்டை நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ விண்டோ சீட்டை பொறுத்த வரைக்கும் ஏர் இண்டியாவில் நீங்கள் வந்துட்டு உட்காரணும் அப்படின்னா ஃப்ரண்ட் சீட், அதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் ரோ பக்கத்தில் ஒரு சீட் இருக்கும். எமர்ஜென்சி எக்ஸிட் ரோவில் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இல்லை ஃப்ரண்ட்டில் உட்காரந்தா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்.